நீ இப்படி செஞ்சா நீ ஒன்னும் நஷ்டப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. என்ன செய்யலாம் நினைக்கிற? நீங்க சொல்ற மாதிரியே நான் செய்யறேன். கருவை கலைக்க வேண்டாம். குட். வணக்கம் சார். அப்படியா? டீல் முடிஞ்சிருச்சா? ரொம்ப சந்தோஷம். ஓகே ஓகே. வணக்கம் அண்ணாச்சி. உட்காருங்க. வர வழியில ஒரே டிராபிக் ஜாம் அண்ணாச்சி, அதான் லேட் ஆயிடுச்சு. யோ, நீ லேட்டா வந்தாலும் நல்ல நேரம் நீ வரத்துக்கு முன்னாலேயே வந்துருச்சு. என்ன அண்ணாச்சி சொல்றீங்க? யோ, நீ ஒரு லக்கி ஃபெல்லோயா. இப்பதான் போன் பண்ணாங்க, அந்த டீலர்ஷிப் உனக்கு ஓகே ஆயிடுச்சு. யோ, சில டீல முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடும். ஆனா உன்னோட டீல் உடனே முடிஞ்சு போச்சியா? ரொம்ப சந்தோஷம் அண்ணாச்சி. எப்போ பணத்தை கட்டணும்? இன்னைக்கு மத்தியானம் 12 மணிக்குள்ள பணத்தோட வந்துட சொல்லிட்டாங்க. பணத்தை கட்டியாச்சுன்னா அப்புறம் நீ தான் சென்னையில டீலரு. காசு கொட்டுன்னு கொட்டும். அண்ணாச்சி, நீங்க சொல்றது கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணாச்சி. விஸ்வநாதன் சீக்கிரமே விஸ்வரூபம் எடுத்துருவான் அண்ணாச்சி. என்னோட பிரெயினை யூஸ் பண்ணி தமிழ்நாடோட ஃபுல் டீலர்ஷிப்பை கூடிய சீக்கிரமே வாங்குறான் இல்லையா பாருங்க அண்ணாச்சி. யோ, எடுத்ததும் பெருசா கோட்டை கட்ட நினைக்காதயா. முதல்ல சென்னை டீலர்ஷிப்ப முடிப்போம். சரியா? சரிங்க அண்ணாச்சி. எவ்வளவு அமௌண்ட் பேசிருக்கீங்க அண்ணாச்சி? 13 லட்சம் ரூபாய்க்கு பேசி முடிச்சிருக்கேன். டீலர்ஷிப் லிஸ்ட்ல உன் பேரு என்ட்ரி ஆயிடுச்சு. 2 லட்சம் ரூபாய என் கையில கொடுத்தரணும். சரியா? ரொம்ப சந்தோஷம் அண்ணாச்சி. ரொம்ப நல்ல திறமையா பேசி 2 லட்சத்தை குறைச்சு பேசிருக்கீங்க. அந்த 1 லட்சத்தை மட்டும் நீங்க கமிஷன் எடுத்துக்கோங்க. நான் சொல்றது சரியா அண்ணாச்சி? வாயா வா. உன் காரியம் முடிஞ்சதும் உன் வேலையை காட்டுறியா? இப்ப நினைச்சா கூட உன்னோட டீலர்ஷிப்ப என்னால கேன்சல் பண்ண முடியும். பண்ணட்டுமா? ஐயோ அண்ணாச்சி, என்ன அண்ணாச்சி கோவிச்சுக்காதீங்க. நம்ம அண்ணாச்சி தானேன்னு உரிமையில சொன்ன அண்ணாச்சி. உங்களுக்கு இதுல இஷ்டம் இல்லைன்னு வேண்டாம், விட்டுருவோம். 2 லட்சத்தையும் உங்களுக்கே நான் கொடுத்துட்றேன். இத பாருங்க அண்ணாச்சி, எனக்கு முக்கியம் நான் பெரிய பிசினஸ் மேன் ஆகணும். அவ்வளவுதான் அண்ணாச்சி. சரியா? பணத்தை எடுத்துக்கிட்டு 12 மணிக்கு அங்க வந்துரு. நான் அங்க வந்துடுறேன். சரிங்க அண்ணாச்சி. நான் இப்ப வீட்டுக்கு போய் பணத்தை எடுத்துட்டு நேர கம்பெனிக்கு வந்துடுறேன். சரி. இப்ப போனதா சரியா இருக்கும். நான் வரட்டுமா அண்ணாச்சி? கிளம்பு. சீக்கிரம் வந்துறியா? சரிங்க அண்ணாச்சி. மீனாட்சி, அம்மா மீனாட்சி. ஏங்க டிஃபன் சாப்பிடாம எங்க போனீங்க? கை கழுவிட்டு வாங்க, டிஃபன் எடுத்து வைக்கிறேன். டிஃபனா? அடி போடி. நீ பண்றதா மனுஷன் சாப்பிடுவானா? மனுஷன் சாப்பிட மாட்டா. சரி, நீங்க சாப்பிடலாம் வாங்க. நக்கல். இருக்கட்டும். ஏன்னா எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான். அப்புறம் என் லெவலே வேற. ஜெய் காளி, பராசக்தி, சாமுண்டீஸ்வரி, அகிலாண்டேஸ்வரி, பரமேஸ்வரி, ஓம் சாந்தி ஓம். ஏங்க நல்லா தானே இருந்தீங்க, என்னாச்சு உங்களுக்கு? சந்தோஷம்டி, சந்தோஷம். எல்லா தெய்வங்களும் சேர்ந்து என்ன உயரத்துல வைக்க போகுது. தெய்வத்தோட அருள் சக்தி எல்லாம் எனக்குள்ள வரப்போகுது. ஆனந்தத்துல மனசு அப்படியே படபடக்க போகுது. ஏங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. புதுசா என்னென்னவோ பெனாத்துறீங்க. என்னது பெனாத்துறனா? ஒடி மண்டு. இன்னைக்கு என்னோட லட்சியம் நிறைவேற போற நாள். இதுவரைக்கும் நீ பார்த்த விஸ்வநாதன் வேற, இனிமே நீ பார்க்க போற விஸ்வநாதனே வேற. ஐயா இனிமே தொழிலதிபர் தி கிரேட் விஸ்வநாதன். இன்னும் கொஞ்ச நாள்ல கோடிகள் என் கையில விளையாடும். இன்னும் கொஞ்ச நாள்ல மீட்டிங் டிஃபன் ஸ்டார் ஹோட்டல்ல தான் இருக்க வேண்டி வரும். அப்பப்போ வீட்டுக்கு வருவேன்னு நினைக்கிறேன். அது கூட முடியுமா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி. நல்லா தானே இருந்தாரு, என்னாச்சு இவருக்கு? காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி, காசு.
மீனாட்சி மீனாட்சி ஏங்க எதுக்கு இப்படி கத்துறீங்க? ஏண்டி நான் பீரோல வச்சிருந்த 10 லட்சம் ரூபாய் எங்கடி? லேசா சந்தேகப்பட்டேன், இப்ப அது உறுதியாயிடுச்சு. என்னடி உறுதியாயிடுச்சு? உங்களுக்கு கிறுக்கு பிடிச்சு போச்சுன்னு. 10 ரூபாய்க்கு வழி இல்லாத உங்களுக்கு ஏதுங்க 10 லட்சம் ரூபாய்? ஏய் நான் சீரியஸா தான் சொல்றேன்டி, 10 லட்சம் ரூபாய் காணோம்டி. சும்மா சும்மா 10 லட்சம் காணோம்னு சிரிப்பு காட்டாதீங்க. என்னது சிரிப்பு காட்டுறேன்னா? ஏண்டி நான் 10 லட்சம் காணோம்னு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், நீ சிரிப்பு காட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்க? நீங்க விளையாட்டுக்கு சொன்னாலே நம்ப மாட்டேன், இப்படி சொன்னா நான் நம்பிடுவேனா? ஏய் நான் சீரியஸா சொல்றேன்டி, சத்தியமா சொல்றேன்டி, 10 லட்சம் ரூபாய் வச்சதா காணோம்டி. சரி நம்பர் என்ன வச்சுக்கங்க. 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு ஏதுங்க? அவ்வளவு பணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இந்தாங்க. கேக்குறேன்ல, சொல்லுங்க. அது பிசினஸ் பண்றதுக்காக என் ஃப்ரெண்ட் எனக்கு கொடுத்தது. ஏய் இப்ப அதோட முக்கியம், பீரோல வச்ச பணம் எப்படி காணாம போச்சு? வர வர இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னே தெரியல. அன்னைக்கு நெக்லஸ் காணாம போச்சு, இன்னைக்கு பணம் காணோம்னு சொல்றீங்க. இந்த வீட்ல இருக்கிறது நாம 3 பேர் தானே, அப்புறம் எப்படிங்க காணாம போகும்? ஏய் எப்படி காணாம போன ஏன்டே கேளு, எல்லாம் உன்னால தாண்டி. வீட்டை திறந்து போட்டு வெளியே போயிடுற. அடிப்பாவி, எவன் வந்து திடீர்னு போனான்னு தெரியலடி. உன்னால வச்ச கனவு எல்லாமே காணாம போயிருச்சடி. எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு அந்த பணத்தை ரெடி பண்ணி வச்சேன், இப்படி அநியாயமா போயிருச்சடி. ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என் மண்டையே வெடிக்குதே. போச்சு போச்சு ஆண்டவா, என் கனவு லட்சம் போச்சே, என் கனவு லட்சம் போச்சே. பாவி பாவி, எல்லாம் உன்னால தாண்டி. என்னப்பா ஆச்சு? உங்க அம்மா வர, நான் என் பணத்தை எடுத்து நிக்கிறேன். எந்த பணம்? உங்க அப்பா பீரோவுல 10 லட்சம் ரூபாய் வச்சிருந்தாரா, அது இப்ப காணோமா. 10 லட்சமா? அவ்வளவு பணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சுப்பா? அவ்வளவு பணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சுப்பா? அது என்னோட ஃப்ரெண்டு நான் பிசினஸ் பண்றதுக்காக எனக்கு கொடுத்தது. நம்புற மாதிரி இல்லையேப்பா. 10 லட்சம் கொடுக்கற மாதிரி உங்களுக்கு யாரும் ஃப்ரெண்ட் இல்லையே. சொல்லுங்க, எப்படி அந்த பணம் வந்தது? அதான் என் ஃப்ரெண்டு கொடுத்தான்னு சொல்றேன்ல. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டே இல்லன்னு எனக்கு தெரியுமே. நீங்க பொய் சொல்லாதீங்க, உண்மையை சொல்லுங்க, எப்படி வந்ததுன்னு. என்னப்பா இது? எதுக்கு இப்படி 10 லட்சம் வச்சிருந்தேன் காணாம போயிடுச்சுன்னு டிராமா போடுறீங்க? நான் எதுக்குமா டிராமா பண்ணோம்? சூடத்தை அணைச்சி சத்தியம் பண்றேன், அப்போ அதை நம்புறீங்களா? என் ஃப்ரெண்டு தான் 10 லட்சம் கொடுத்தான். நிறுத்துங்க. ஏன் இவ்ளோ கேவலமா இருக்கீங்க? எங்களை ஏமாத்துறதுக்கு பொய் சத்தியம் பண்ண போறீங்களா? அந்த கடவுள் உங்களை சும்மா விடுவாரா? சத்தியம் பண்ண கூடாதுன்னா நான் எப்படித்தான் நிரூபிக்கிறது? நான் நிரூபிக்கட்டுமா? அந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்லட்டுமா? பிரகாஷ் மாமனார் கிட்ட நீங்க அவனை அடமானம் வச்சுட்டு வாங்கின பணம் அது. இது உங்களுக்கு அவமானமா தெரியல? நீதான் என்ன அவமானப்படுத்துற. அவர்கிட்ட நான் ஏன் பணம் வாங்கணும்? சம்பந்தி கிட்ட பணம் வாங்குறது எவ்வளவு பெரிய அசிங்கம், அவமானம்னு எனக்கு தெரியாதா? சும்மா நிறுத்துங்க. பெரிய யோகிய மாதிரி பேசுறீங்க. ஆதாரத்தோட சொன்னாதான் நீங்க ஒத்துப்பீங்களா? சொல்றேன். கவுன்சிலர் இருக்காராப்பா? நீங்க யாரு? நான் விஸ்வநாதன். 10 மணிக்கு என்ன வர சொல்லி இருக்காரு. அப்படியா? சார் சொல்லுங்க சார். கவுன்சிலர் இருக்காரா? இருக்காரு. உங்க பேரு? என் பேரு விஸ்வநாதன் சொல்லுமா. சரி உட்காருங்க, நான் ஐயா கிட்ட சொல்றேன்.
எவ்வளவு பெரிய வீடு. கூடி சீக்கிரம் நாமளும் இதே மாதிரி இதை விட பெரிய வீடா கட்டணும். இந்த டீலர்ஷிப் மட்டும் நமக்கு கிடைச்சதும் ஒரு கலக்கு கலக்கிற வேண்டிதான். இது மேற்கு, கிழக்கு பக்கம் தானே வாசப்படி வைப்பாங்க. அதான சூரிய பார்வை, அப்பதானே பிரைட்டா இருக்கும். ஐயா இந்தாங்க காப்பி. நீங்க வந்திருக்கீங்கன்னு ஐயா கிட்ட சொல்லிட்டேன், இப்ப வந்துருவாரு. நியூஸ் பேப்பர் தான் எடுத்துருவோமா? சரிங்க. இவ்வளவு சூடா இருக்க பரவாயில்லையே, நம்ம பிசினஸ் சூடு பிடிக்க போகுதுன்னு சிம்பாலிக்கா சொல்லுதுடா டேய் விஸ்வநாதா. கிழக்கு முகம் ஆரோக்கியத்துக்கு தானே, நம்ம தான் தேஜஸா இருக்குமே ஃபிட்னஸ். வடக்கு முகம் தானே பிசினஸுக்கு, அந்த பக்கம் உட்கார்ந்தானே ஒர்க் அவுட் ஆகும். அங்க உட்காரலாம். ஐயா இந்தாங்க. ஐயா ஐயா, கவுன்சிலரை பார்க்க வந்துட்டு அந்த பக்கம் பார்த்து உட்கார்ந்துருக்கீங்களே, அவர் இந்த பக்கம் இருந்துல வருவாரு. அது வேற ஒண்ணும் இல்ல, அந்த இடம் வாஸ்துப்படி சரியில்லை, அதான். வாஸ்து சரியில்லையா? நீங்க என்ன இங்க வீடு கட்டவா வந்திருக்கீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கவுன்சிலர் வர்றப்போ நீங்க இப்படி உட்கார்ந்திருந்தா உங்களை பத்தி அவர் என்ன நினைப்பாரு? நான் நினைக்கிறேன் உங்களுக்கு வாய் தான் வாஸ்துப்படி சரியில்லையோன்னு தோணுது. பார்த்து பேசுங்க. என்ன நடக்க போதோ. என்னது இது? எல்லாருக்கும் இருக்க இடத்துல தானே எனக்கு வாய் இருக்கு. வாய் இருக்கிற இடம் வாஸ்து சரியில்லைன்னு சொல்லிட்டு போறாள. இருந்தாலும் வேலைக்காரி சொல்றது நியாயமா தான் படுது. நமக்கு இந்த இடமும் வாஸ்துப்படி சரியில்லை. அதனால கவுன்சிலரை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க வேண்டியதுதான். அப்போ அந்த இடம் தான் கரெக்ட். வணக்கம் நாச்சி. வணக்கம். உட்காரு உட்காரு. என்ன வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல அண்ணாச்சி, இப்போதான் வந்தேன். நீங்க சொன்ன மாதிரி 15 லட்சம் ரெடி பண்ணிட்டான் அண்ணாச்சி. உண்மையாவா சொல்ற? என்னால நம்பவே முடியலையா. ஏன் அண்ணாச்சி, என்ன பார்த்தா நம்பிக்கை வரலையா? உண்மையாவே உன்னை பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி தெரியலையா? என்ன அண்ணாச்சி இப்படி சொல்றீங்க? உண்மையிலே நான் 15 லட்சம் ரெடி பண்ணிட்டேன் அண்ணாச்சி. முதல்ல நீ 10 லட்சம் வச்சிருக்கேன்னு சொன்னதையே என்னால முழுசா நம்ப முடியலையா. இப்ப 2 நாள்ல 5 லட்சம் ரெடி பண்ணேன்னு சொன்னதை என்னால எப்படியே நம்ப முடியும்? உண்மையிலேயே உன் கையில 15 லட்சம் ரூபாய் பணம் இருக்கா? அண்ணாச்சி சத்தியமா இருக்கு அண்ணாச்சி. ஏன் மேல வேணா உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஆனா என்னோட சம்பந்தி கோயம்புத்தூர்ல பெரிய பிசினஸ்மேன், கோடி கணக்குல பிசினஸ் பண்றவரு. அவரோட ஒரே பொண்ண என் பையனுக்கு தான் கட்டி வச்சிருக்கேன். அந்த சம்பந்தி கிட்டதான் என் பையனோட கல்யாணத்துக்கு முன்னாடி முக்கியமான செலவுன்னு சொல்லி 10 லட்சத்தை கேட்டு வாங்கினேன். இத நம்புறீங்களா அண்ணாச்சி? 10 லட்சம் வரதட்சணை வாங்கினேன்னு சொல்ற, அப்படிதானே? அப்படியே வச்சுக்கலாம் அண்ணாச்சி. வச்சுக்கலாம் இல்ல, அப்படிதான். ஆமா,
மீதி 5 லட்சத்தை எப்படி ரெடி பண்ண? இந்த 5 லட்சம் கிடைச்சது எனக்கு ஆச்சரியமான விஷயம் தான் அண்ணாச்சி. எப்படி? அண்ணாச்சி, வீட்டுல ஒரு வைர நெக்லஸ் என் மருமனுக்கு உண்டானது. அவன் என் மகன் கிட்ட நீ போட்டுக்கோ எனக்கு வேண்டான்னா, இவ இல்ல நீ போட்டுக்கோ எனக்கு வேண்டான்னா, 2 பேரும் இப்படி மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. யாருக்குமே தேவையில்லைன்னு சும்மா போட்டு வச்சிருந்தாங்க. யாருக்குமே தேவையில்லாது நம்ம தேவைக்கு பயன்படுமேன்னு எடுத்து வச்சிருக்கேன். ஆக மொத்தம் இப்ப என் கையில 15 லட்சம் ரூபாய் ரெடியா இருக்கு அண்ணாச்சி. டீலர்ஷிப்புக்கு போட்டி வேற அதிகமா இருக்கு அண்ணாச்சி. அதனால நீங்க தான் எனக்கு எப்படியா வாங்கி தரணும் அண்ணாச்சி. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லையா. நம்ம ஏரியாவுல நம்மள மீறி யாருக்கும் கொடுத்துட முடியாது. அப்படியே எவனாவது நுழைஞ்சாலும் நம்ம ஆளுங்களை விட்டு மிரட்டி கேன்சல் பண்ண வச்சிடலாம். அத பத்திலாம் நீ கவலைப்படாத. இந்த டீலர்ஷிப் உனக்கு தான். போதுமா? சொன்னபடியே செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அண்ணாச்சி. அதே மாதிரி நானும் சந்தோஷப்படணும்ல. இந்த டீலை முடிச்சு கொடுத்தா எனக்கு என்ன கமிஷன் கிடைக்கும் அத சொல்லு முதல்ல. அண்ணாச்சி, என்கிட்ட இருக்கிறது 15 லட்சம் ரூபா தான். நீங்க பார்ட்டிகிட்ட எவ்வளவு குறைச்சு பேசி முடிக்கிறீங்களோ மீதி தொகையை உங்களுக்கே கொடுத்துறேன் அண்ணாச்சி. சரியா? அப்ப நான் கம்பெனில பேசிட்டு உனக்கு நான் போன் பண்றேன். என்ன? சரி அண்ணாச்சி. அண்ணாச்சி, பேச வேண்டியதை நல்லபடியா பேசி முடிச்சாச்சு. அப்போ நான் புறப்படுறேன் அண்ணாச்சி. ஒரு முக்கியமான விஷயமா ஒரு விஐபியை பார்க்க அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். நான் அவரை பார்க்க போனேன் அண்ணாச்சி. யோ, இந்த டீலர்ஷிப் விஷயமா வேற எவனையும் மீட் பண்ணிடாத. ஐயோ, வேற எங்கேயும் நான் வாங்கி திறக்க மாட்டேன். நீங்க முடிச்சு தரேன்னு சொல்லிட்டீங்க, முடிப்பீங்க. எனக்கு நல்லா தெரியும். இது வேற ஒரு வில்லங்க ப்ராப்பர்ட்டி, வேற ஏரியா. அப்ப சரி, போயிட்டு வா. வரேன் அண்ணாச்சி. போயிட்டு வா. என்னடா இவளுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்னு நினைக்கிறீங்களா? சொல்றேன். மேம், நம்ம பேங்க் சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ண நம்ம ஏரியா கவுன்சிலர் வீட்டுக்கு போயிருந்தப்ப உங்க அப்பா அங்க பேசிக்கிட்டு இருந்த விஷயத்த கேட்டப்ப தான் எனக்கே உண்மை தெரிஞ்சது மேடம். இப்ப என்ன சொல்றீங்க? அந்த முரளிதான் அவளது காரணமா? நம்மளை இப்படி போட்டு கொடுத்துட்டானே, விளங்கவே மாட்டான். என்ன மனசுக்குள்ள முரளிய திட்டுறீங்களா? உங்கள மாதிரி ஆளுங்களோட சாபெல்லாம் முரளிய எதுவுமே பண்ணாது. ஏன்னா முரளி ரொம்ப நல்லவரு. என்ன பத்தி பொம்பளை மாதிரி புறம் பேசிருக்கான். போறம்போக்கு அவன் நல்லவனா? அப்பா, அசிங்கத்தை நீங்க பண்ணிட்டு முரளிய குறை சொல்லாதீங்க. அவரோட பேரை உச்சரிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு தகுதி இல்ல. பெத்த மகனோட கல்யாணத்தை பேரம் பேசி 10 லட்சம் வாங்கியிருக்கீங்க. உங்க சுயநலத்துக்காக நெக்லஸ் திருடி அக்கா தம்பி உறவையே எரிச்சு உடைச்சிட்டீங்க. அப்படிப்பட்ட நீங்க முரளிய புறம்போக்குன்னு சொல்றீங்களா? அட பாவி மனுஷா, நெக்லஸ நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு சொந்த பிள்ளைங்களுக்குள்ளேயே சண்டையை மூட்டி விட்டுட்டீங்களே. நீங்களா ஒரு அப்பனா? என்னடி தாலி கட்டின புருஷனை பார்த்து துப்புற? என்ன கொழுப்பு உனக்கு? அப்பா, தாலி கட்டின புருஷனா? அப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? கட்டின பொண்டாட்டிக்கு ஆபரேஷன் பண்ணலனா நிரந்தரமா ஊனம் ஆயிடுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தும் கூட பணம் தான் முக்கியம்னு பேசாம இருந்திருக்கீங்களே. அப்ப எங்க போச்சு உங்க புருஷங்கிற எண்ணம்? முரளி யாரு? அவருக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஆனா அம்மாக்கு ஆபரேஷன் பண்ணலனா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு தெரிஞ்சு கொஞ்சம் கூட யோசிக்காம அவர் வீட்டை அடமான வச்சு பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாரே, அவர் மனுஷனா இல்ல நீங்களா? கட்டினவளை காப்பாத்தணுங்கிற எண்ணம் இல்ல, திருடுறோமேங்கிற அசிங்கம் இல்ல, பெத்த பசங்க அடிச்சுக்கிறாங்களேங்கிற வருத்தம் இல்ல, சம்பந்தி கிட்ட பணத்தை வாங்குறோமேங்கிற அவமானமும் இல்ல. இப்படி எதுவுமே இல்லாத ஒரு ஆளுக்கு நான் மகளா பிறந்திருக்கேனேன்னு நினைக்கும் போது எனக்கு அசிங்கமா இருக்கு. நிறுத்து.